கடும் நிதி நெருக்கடியிலும் கண்ணிலும் மின்சார வாரியம் சிக்கி தவிப்பது ஏன்? அதிலிருந்து மீள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்பது குறித்து ஆராய்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடன் 1,60,000 கோடி ரூபாயாக உள்ளது. மின்சார வாரியத்தின் ஆண்டு வருவாய் 2023-24 நிதியாண்டில் 80,000 கோடியாகவும் செலவு 82,000 கோடியாகவும் இருக்கிறது. வருவாயை காட்டிலும் செலவு அதிகமாக உள்ளதால் கடன் அளவை குறைக்க முடியாத சூழல் நிலவுகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை ஒழுங்குபடுத்தவும் கண்காணிக்கவும் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவுகளை சரிவர பின்பற்றாததே மின்சார வாரியம் நிதி சிக்கலில் சிக்கி தவிப்பதற்கு முக்கிய காரணம் என வல்லுநர்கள் சொல்கிறார்கள். நீண்டகால அடிப்படையில் அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாலும் கடன் சுமை அதிகரிப்பதாக கூறுகிறார் இந்த ஆணையத்தில் பணியாற்றிய அதிகாரி நாகல்சாமி. மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்கக்கூடிய விலை எப்பொழுதுமே அதிகமாக இருக்கின்றது. 2014 2029 வரைக்கும் 15 ஆண்டு காலத்திற்கு மின்சாரம் வாங்குவதற்காக 3330 மெகாவாட் தனியாரிடமிருந்து வாங்குவதற்காக ஒப்பந்தம் போட்டார்கள். 2014 ஒப்பந்தம் போட்டார்கள். அந்த ஒப்பந்தமே செல்லாது. நான் என்னுடைய உத்தரவிலே சொல்லியிருக்கின்றேன். என்றால் அடிப்படையான ஒன்றிய அரசினுடைய அடிப்படையான நிபந்தனைகள் அங்கு மீறப்பட்டிருந்தது. 2022 முதல் 2027 ஆண்டு வரை ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. வருவாய் அதிகமாக இருந்தால் மின் கட்டணத்தை குறைக்கவும் அதில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்றால் பொதுமக்களிடம் கருத்து கேட்பது அவசியம் எனவும், ஆனால் இந்த முறை அது பின்பற்றப்படவில்லை எனவும், இந்த கட்டண உயர்வால் மின்சார வாரியத்திற்கு ஆண்டிற்கு கூடுதலாக 6,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என நாகல்சாமி தெரிவிக்கிறார். அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் சிறு குறு தொழிற்சாலைகள் தான் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவருடைய விலை மிக அதிகமாக இருக்கிறது மட்டுமல்ல, இந்த நிலை கட்டணம் என்று சொல்லக்கூடியது அவர்கள் மின்சாரத்தை உபயோகித்தாலும் உபயோகிக்காவிட்டாலும் ஒரு நிலை கட்டணத்தை கொடுக்க வேண்டும். அது ஒரு கேவியோக்கு 200 ரூபாய் 300 ரூபாய் என்று வரும்போது அது அவர்களை மிக அளவில் பாதிக்கும். அதனால தான் அவர்கள் தொழிற்சாலைகள் நடத்த முடியாமல் அவர்கள் நாங்கள் நிறுத்திவிட்டோம் அல்லது மூடிவிட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். மின் வாரியத்திற்கு கடனும் செலவும் அதிகம் இருப்பதை கருத்தில் கொண்டு பல்வேறு தீர்வுகளை நிபுணர்கள் முன்வைக்கிறார்கள். தனியாரிடம் மின்சாரம் வாங்குவதற்கு கடந்த 2014 ஆண்டு 15 ஆண்டு காலத்திற்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். தற்கால சூழலுக்கு ஏற்ப குறைந்த விலைக்கு மின் கொள்முதலுக்கு ஒப்பந்தங்களை போடுதல் அவசியம். அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு விருப்பமுள்ளோர் இந்த இலவச திட்டத்தில் இருந்து விலகிக் கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும். பெரு விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் இலவச மின்சாரத்தை சிறு குறு விவசாயிகளுக்கு மட்டும் என வரைமுறைப்படுத்தலாம். மின் திருட்டு போன்ற காரணங்களால் மின் வழித்தடத்தில் ஏற்படும் 10 விழுக்காடு மின் இழப்பை தடுக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட காரணிகளை ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்கிறார்கள் வல்லுநர்கள். தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதை குறைத்துவிட்டு சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தால் பெரும் கடன் சுமையில் உள்ள மின்சார வாரியம் மீளும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ்.